அடா அடாடா என்ன கோலம் தலைவா, உன்னை அடிச்சுக்க ஆள் இல்லத்துல வேற ரகம் நீலாம். ஆனா யாருப்பா? பெயிண்டிங் சூப்பரா பண்ணிக்கிறாங்க. யாரு? விஷயம் தெரியாத உங்களுக்கு? யாரு சொல்றடி? எங்க தலைவர் பாருங்க, நேற்று பெரம்பூர்ல நேற்று பெரம்பூர்ல போயிட்டு எங்க கட்சி விசில் சின்னத்தை போயிட்டு வீடியோட வரைஞ்சாரு, கோலமும் போட்டாரு. நேற்று நேரடியா மக்களையும் போய் சந்திச்சாரு. உங்க அண்ணன் மக்களை சந்திக்கிறது இல்ல, வீட்டுல இருந்து இறங்குறது இல்ல, ஃபிளைட்ல தான் போவாரா பறக்க வரான்னு கேட்டீங்கல்ல, எங்க எல்லாருக்கும் வச்சாரா நேற்று ஆப்பு பாருங்க. அது எப்படி மக்கள் எப்படி தனித்தனவே பார்த்தாரு வீட்டுல? ஆமா, ஒவ்வொரு வீடு சாப்பிடுறாரு. ஆமாங்க, அவர் எளிமைங்க. நீங்க மட்டும் தான் போயிட்டு டீ கிளாஸ்ல தான் குடிப்பீங்களா? நாங்களாம் தண்ணி குடிக்க மாட்டோமா? நாங்க தண்ணி குடிப்போம், சரக்கு அடிப்போம், எல்லாம் பண்ணுவோம். சரி, இதுக்கு பர்மிஷன் வாங்கிட்டு போனாரா அப்படியே போனாரா? இதுக்கு எனக்கு பர்மிஷனே? சரி ஓகே, இது பர்மிஷன் தேவைப்படல. கடலூருக்கு போக முடியாது, அவனுக்கு பர்மிஷன் தேவைப்படுது. கடலூருக்கு போகும்போது கூட்டம் அதிகமா வரும், ஒரு இது மாஸ்க் பண்ண தேவையில்லையா? அப்ப இங்க கூட்டம் இல்லன்ற, அப்ப இது வந்து இது தனிப்பட்ட வீட்டுல போய் அந்த வீடியோல நீங்க கொஞ்சம் எட்டி பாருங்க. எட்டி பார்த்தா யாருமே இல்ல இருக்கிறாங்க. தம்பி கேமராமேன் எடுக்க மிஸ் பண்ணிட்டான். அதாவது விஜய் என்ன பண்ணிக்கிறாரு, தனிப்பட்ட வீட்டுல மட்டும் போயிட்டு ஒரு 4-5 வீட்டுல போய் பாத்துக்கிறாரு, ஓட்டு கட்டுகிறாரு, அப்படியே போற போக்குல வந்து கோலம் போட்டு வந்துக்கிறாரு, போஸ்ட் கொடுத்துறாரு. இல்ல அது கோலம் இல்ல, எங்க உசுறு சிம்பிள். அண்ணன் பாத்து நல்லா உத்து பாத்தியா? ஆமா, வெயில சுத்தி கொஞ்சம் கருப்பா அடிக்கிறாரு. அது அண்ணனே இல்லடா, அது வேற எதனா ஒரு உலக போறீங்க. இல்லடா, உண்மையா அண்ணன் இல்லடா, எங்க தலைவருங்க, எங்க இளைய தலைவர் விஜய்ங்க, எங்க வருங்கால முதலமைச்சர் தான் நேற்று வந்தாரு. அவரு வந்தாருல, அவர் மைக்கு பிடிச்சதுனா ஒரு வார்த்தை நண்பா நம்பி செய்யணும் ஒரு வார்த்தை அப்படின்னாரா? இல்ல இல்ல, ஆனா எப்பயுமே வழக்கமா வந்தாரு, சாப்பிடுறாரு, நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னாரு. அது கூட பேசல, எதுவுமே பேசல, பேசல. அப்படின்னா என்ன காரணம்? அது வேற ஒருத்தன் குரல் மாட்டி பிடிச்சதும் பேசல. யார் ஒருத்தரா? ஆமா, சொல்றீங்க டூப்ப, அதுக்கான ஆதாரம் முழு விஷயம் நம்ம இருக்கு. டூப் இல்ல டாப் இல்ல, நீங்க வேற பொருளை கை போட்டு கட்சியை கழிச்சிட்டு போறீங்க. காரணம் சொல்றீங்க, ஒன்ன நாள் வந்து வெயில்ல வர முடியல, வெளியில போய் வந்து மக்களை சந்திக்க மாட்டான்னு சொல்லி பல பேர் வந்து வீடியோ போடுறாங்க, காரி துப்புறது மட்டும் இல்லாம செருப்பு கழட்டு அடிக்கிறாங்க. சரி, என்னடா பண்றது, கண்டினியூஸா மக்கள் போய் பார்க்கணுங்க. இப்ப அண்ணன் வந்து பாத்தோன்னா பாம்பாயில இருந்து ஒரு டூப்பை வந்து எரிக்கிறாரு. மும்பைல இருந்து தோப்பதான் வச்சான்னு சொன்னீங்க, பார்த்தா டூப்புன்னு சொல்றீங்க. ஐயோ, டூப்பை வந்து ஏன்னா இவரு வெளியில போனா வந்து சும்மா எரிஞ்சு தீஞ்சு சும்மா அடுப்பு நான் நம்ப மாட்டேன். நேத்த முந்தானத்து அந்த நொங்கம்பாக்கத்துல வந்து ஒரு புக்கு வெளியிட்டு கொடுத்தாங்கல்ல, அதுலயே நாங்க தலைவர் ஜூம் பண்ணத பார்த்தனாங்க. கருப்பா இருந்துச்சு, அது வெயில இல்ல அவர் வெயில சுத்தினாலதான் அப்படி இருக்குது. நாங்க நம்ப மாட்டோம், அவரு எங்க தலைவர் தான். உங்க தலைவர் தான். ஆனா இப்ப வந்து ஆரம்பத்துல வந்து பார்த்தோன்னா விஜய் சில இடத்துல மக்களை போய் பார்க்கறதுக்காக இவனே சில பொம்மையை கொண்டு போனானு. பொம்மையை கொண்டு போயிட்டு சில பேர் விஜய் மாரி மேக்கப் கூட போட்டு போயிட்டு ஹாய் சொல்லி ஓட்டு கேட்டாங்க. இப்ப உண்மையாகவே ஒன்னும் பார்த்தோன்னா வெயிலின் காரணமாக, தாக்கத்தின் காரணமாக இப்ப வீட்டிலேயே பனையூர்ல வந்து ஏசிபில இருந்து உட்காந்து சரகசிக்கிறாரு. இப்ப வெளியே வர்றது ஒண்ணும் கிடையாது, அபிஷியலா அது ஒரு பொம்மை. இன்னொரு ஆள் அப்படி இல்ல, டூப் காட்டுற மாதிரி ரொம்ப நேரம் பேசிக்க வேண்டாம், எல்லாம் வந்து காத்துட்டு இருப்பாங்க யாராவது காட்டுறான்ட்டு. இப்ப பாரு, ஷேகர் வந்து ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாப்புல, மும்பையை சேர்ந்த கரண் சிங் என்ற நபர் தனது சமூக வலைதள பக்கத்தில் இந்த வீடியோவை வெளியிட்டு பின்னர் அதை நீக்கிக்கிறார். அதை ஏன் நீக்கினார்? அவர் விஜய்க்கு மேக்கப் வேலை செய்தவரா, அல்லது அவர் விஜய் போலவே தன்னை மேக்கப் போட்டு கொண்டவரா, இல்லைன்னா விஜய் மாரி ஏன்னா ஒரு கேரக்டர் வந்து மேக்கப் பண்ணாரும் போது தத்துரமா அதே விஜய் மாரியே வந்து மேக்கப் போட்டதா ஒரு வீடியோ எடுத்து டெலிட் பண்ணிக்கிறாரு. பாரு அந்த வீடியோவை. இதுதான் இப்ப இந்த கேரக்டர் தான் வந்து எங்க தலைவர் விஜய்ங்க. அது தலைவர் விஜய் கிடையாது, இது மேக்கப் போட்டு வந்து டூப். சோ இந்த கேரக்டர் தான் இன்னைக்கு பார்த்தோம்னா வீதி விஜய் வந்து ஊர்ல வந்து ஓட்டு கேட்டுக்குது. அப்ப உண்மையான விஜய் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா பனையூர்ல வந்து பிஸியா இருக்கும், இல்லைன்னா அக்காவோட பிஸியா இருக்கான்னு தெரியல, இல்ல வேற எங்கன்னா வளைகாப் ஃபங்க்ஷன் போயிருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்லிதான் ஷேக் வரல டீன் ட்ரோல் மீடியா ஷேக் வர அவரு போட்டுருக்காப்புல பதிவு. அப்ப உண்மையாவே ஒண்ணு எங்கதான் இருக்கிறாரு சொல்றத பார்த்தா எங்க அண்ணன் உஷா இருக்கிறாரு இல்லையானே தெரியலையே. இருக்கிறாரு இல்லையா? இதெல்லாம் நடக்குது. அட பாவிலா.
ஓட்டு கேட்க கூட மக்களை பார்க்க வர மாட்டீங்களா நீங்களே? யாரா நீங்களா? எங்க தலைவர் சினிமால தான் டூப் போடாருன்னு பார்த்தா நிச்சயத்தையும் போடுறீங்களே தலைவரே. இது என்ன இது உங்களுக்கு வந்த சோதனையா இல்ல உங்க மேல ஆசை வச்ச ரசிகர் எங்களுக்கு சொந்த சோதனையா தெரியலையே. இதெல்லாம் பார்க்கும்போது தான் எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்க. என்ன அது வாய்ப்பு தாங்க? முன்ன எங்க இருக்கிறான்னு தெரியல. சரி அதுதான் பார்த்தா முன்ன போயிட்டு கோரிக்கை வந்து கேக்குறாரா? பெரம்பூர்ல வந்து புதுசா கட்சி ஆபீஸ் பண்ணிருக்காங்க. ஆமா, அதாவது மக்களுக்கு என்னென்ன வேணும், உங்களுக்கு லைட் தெரியலையா இல்ல வீட்டுல தண்ணி வரலையா, நிறைய குறைகளை சொல்லுவாங்கல்ல. ஆமா, நான் கூட பார்த்தேன் அந்த கேமரா அங்க பார்க்கும்போது இதை முன்ன இதே இன்டர்வியூ தான் கொடுத்துக்கிறான்னு நினைச்சேன். மனுஷன் இவர் வாய் முட்டிக்கிறாரு. வர மட்டும் பார்த்தா ஆனா வீதியில அது சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு சொல்லி ஒரு 4 பேர் பேச வச்ச மாதிரி பேசிட்டு போயிருக்கேன். பேசலாம் வைக்கல, அவங்க வீட்டுல இருக்கிற குறைய வந்து சொல்லிட்டு போறாங்க. என்னங்க நீங்க எப்ப பார்த்தாலும் எங்க தலைவர் ஸ்கிரிப்ட் ரைட்டர் அவரு. என்ன வீட்டுல என்ன அது அவங்க வீட்டுல அடுப்பு இல்லைன்னா கூட நாங்களா காரணம். யாரு காரணம்? டிஎம்கே. வெயில் அடிச்சதுன்னா யாரு காரணம்? டிஎம்கே. ஒன்ன வந்து வெயில் அடிச்சு கட்ட கரையன் கருப்பாவனா கூட யாரு காரணம்? டிஎம்கே. சோ அதுதான் காரணம். இப்ப எனக்கு டவுட், பெரம்பூர்ல வந்தது கூட விஜய் தானா இல்ல விஜய் மாதிரி ஏன்னா டூப்? ஏன்னா அங்க கூட பார்த்தோன்னா பேசல. வர்ற அம்மா பார்த்தோன்னா கதறு பேசுது. ஐயா ஐயா அப்படின்னு சொல்லுது, எதனா பேசுங்க ஐயா இல்ல ஊ ஆனச்சு சொல்றாடே அப்படின்னு வாய் தந்து கேக்குது. இவருக்கு போறா நேத்து என்ன வெள்ளிக்கிழமை. ஆமா, வெள்ளிக்கிழமை வந்து மாரியம்மா சாமிக்கு மௌனம் இருக்கும். அதனால மக்கள் வந்து உங்ககிட்ட பேச வர்றாங்கன்னா வாய் தந்து பேசியா, என்னம்மா ஏரியா எதனா ஒண்ணு பேசுனியா? எனக்கு ஒண்ணு வருது. ஒருவேளை அந்த டூப்புன்னு சொன்னீங்களே தலைவரோட வாய்ஸ் ஈஸியா பேசி மாட்டிக்குவோம் அப்படின்றத வாங்கி முடுங்குறாங்களோ வருது. அதுதான் உண்மைன்னு. ஏன்னா இதுதான் உண்மை. ஏன் அப்படி சொல்லுன்னா விஜய் நிறைய படத்தை சொல்ல ஐயோ நமக்கு வெயிலும் ஒத்துக்காது தம்பி நான் உள்ளே இருக்கிறேன்னு இல்ல, அந்த மாதிரி தலைவன் வந்து மக்களுக்காக ஓட்டு கேட்க கூட நான் வந்து வெளியே வர மாட்டேன் வெயில் ஒத்துக்காதுன்னு சொல்லி ஒரு டூப் வேலை வந்து பாத்துட்டு இருக்கீங்க. சரி பாப்போம். அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு ஒண்ணுன்னா இந்த விஜய் வந்து நிப்பான். எங்க வந்து நிப்பேன்? நாங்க வந்து நிக்கணுமா? இல்ல நாங்களே போய் நிப்போம். முன்ன கட்சியில வந்து வேட்பாளர்கள் பார்த்தோன்னா பல பேர் பல வீடியோஸ் எல்லாம் வந்து வெளியே வந்தது. ஒண்ணு பார்த்தோன்னா முள்ள மாதிரி முடிச்சு வச்சு RSS பிஜேபி கஞ்சா போதில போட்டு உள்ள வந்தவன், பாலியல் பொறிகளை மாட்டினவன், இந்த மாதிரி தப்பா. ஆமா, இப்போ ஒருத்தர் சமீபத்துல ஒரு வீடியோ ஒண்ணு வெளியே வருது. இந்த மரிய வில்சன் போட்டிடுறாரு. எங்க கட்சிக்காரங்க அவரு. ஆமா ஆமா, RK நகரத்துல போட்டிடுறாரு மரிய வில்சன். என்ன களத்துல போறாரு, மக்களை சந்திக்கிறாரு, நல்லா சூப்பரா பண்றாரு. அவருக்கு ஒரு வீடியோ பார்த்தா டேய் கட்டி உள்ள பேர் கட்டி கொண்டு போய் பாரு அந்த வீடியோவை. அந்த பொண்ணை போட்டுட்டு என்னடா இவ்வளவு பேர் கட்டி கொண்டு போயிட்டு ஒருத்தனை போட்டு பொழகுறான். அதை வீடியோ எடுக்கிறான். அந்த பொண்ணை போட்டு அதை ஈத்து போட்டு அடிக்கிறான். டேய் என்னடா நீ அவ்வளவு ஒரு ஆளா நீ? இது டிஎம்கே சதி. இதெல்லாம் டிஎம்கே சதி. யாரு? மரிய வில்சன். இவ்வளவு பேர் கேவலமான கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடிய ஒரு ரவுடி அவனுக்கு சீட்டை கொடுத்து RK நகர் தொகுதியில வந்து நீங்க வேட்பாளர் நிக்க வச்சிருக்கீங்கன்னா நீங்க எல்லாம் எவ்வளவு கேவலமானவரா? நீங்களா அப்பதாங்க நிறைய ரவுடி உருவாகுவான். அதுதான் சொல்றேன். அப்ப நீங்க தான் நாளைக்கு வந்து மக்களுக்கு நல்லது செய்ய போறீங்களா? ரவுடி பசங்களும் முள்ளமாரி பசங்களும் முடிச்சு வச்ச பசங்களும் வேட்பாளருக்காக பதிவு கொடுத்திருக்கீங்களே. உங்க கட்சியில பார்த்தோன்னா அடிமட்ட தொண்டை நிறைய பேர் வந்திருக்காங்க, காலங்காலமா காத்து வந்து இருக்காங்க. அவனுக்கு ஒரு பதிவு கொடுத்துருக்கலாமாடா? இல்ல இந்த வீடியோ பதறுது. என்னடா அவ்வளவு பேர் கட்டி கொண்டு போய் அடிக்கிறான் பொழகுறான். இந்த வீடியோ வந்து எங்க தலைவர் பாத்தரான்னு தெரியலையே. பார்த்திருப்பாரு, பார்த்தாலும் பார்க்காம கடந்து போவார். அதாவது சட்டம் ஒண்ணு இருக்கு. என்னதான் பிரச்சனை இருக்கு, அதாவது அவங்க சொல்றாங்க இது எங்க பர்சனல் சொல்றாங்க. பர்சனலா இருந்தா கூட அது என்னதான் பிரச்சனை இருந்தா கூட வயலன்ஸ் ஏற்படுத்தினா நீ கட்டவன் தான்டா. அங்க வந்து எவ்வளவு பேர் தப்பு நடந்தாலும் சட்டப்படி நீ செயல்பட வேண்டியதானே. அப்ப இங்க சட்டம் ஒண்ணு இருக்கு, லா இருக்கா. அந்த லா பிரகாரம் தான் நீ வந்து ஒரு MLA ஆகணும்னு பாக்குற. ஓகேவா? நீ வந்து அடுத்தெல்லாம் செஞ்சு ஜெயிச்செல்லாம் இங்க வந்து MLA ஆக முடியாது. அப்படிலாம் கிடையாது. மக்கள் ஓட்டு போட்டோம் இல்லையா? எங்க கட்சிக்காரங்க ராவான ரவுடி. அதுதான் சொல்றேன். இந்த மாதிரி முள்ளமாரி பசங்க வந்து ஓட்டு போட சொல்லி முன்ன கேக்குறாப்லையே. இதெல்லாம் உங்களா அறிவு சூடு சொன்னல. ஒன்னு சொல்றது ஏதோ ஒரு ஜனநாயக படத்துல ஒரு வசனம் கூட இதே வந்துச்சு. அதாவது அம்பேத்கரோட சட்டம் செயல்படுத்தணும்னா இந்த ஜனநாயகோட சட்டம், அதாவது விஜயோட சட்டத்தை வந்து நான் செயல்படுத்துவேன். ஏன்டா இந்தியாவுக்கே கான்ஸ்டிடியூஷன் எழுதணும். அவரு சட்டத்தை செயல்படுத்தலன்னா எவன் செயல்படுத்தலையோ அதே சட்டத்தை வச்சு அவனுக்கு என்ன தண்டனை வாங்கி தரணும் அதை தான் நீ வந்து வாங்கி தரணும். அது இல்லாம இவரோ ஒரு சட்டத்தை கொண்டு வந்து ஒரு தண்டனை கொடுப்பாரா? ஏய்
அது ஏன் என்ன அப்படி இது? சொல்றாருன்னா, அதுதான் அந்த மறிவல்சம் பண்றான். இல்ல, எங்க தலைவர் வந்து புதுசா ஒரு சட்டத்தை கொண்டு வராருங்க. கொண்டு வராரு, செருப்பை கழட்டி அடிப்பாங்க. அதாவது இங்க ஒரு சட்டம் ஒண்ணு இருக்கு, இங்க ஒரு லா ஒண்ணு இருக்கு, அததான் நீ வந்து பாதுகாக்கணும். ஒருத்தன் சட்டத்தை வந்து செயல்படுத்தலன்னா எவன் அந்த சட்டத்தை வந்து செயல்படுத்தலையோ அவனுக்கு தக்க தண்டனையோ அதே சட்டத்தின் மூலம் தான் நீ வந்து வாங்கி தரணும் மொழிய. நான் ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வரேன்னு சொல்லி கிறுக்குத்தனமா அந்த மரிய வில்சன் மாரி வந்து வயலன்ஸ் எடுக்கிறது, அடுத்ததுல உள்ள ஏறீங்கன்னா நாளைக்கு தூக்கி உள்ளதான் வைப்பாங்க. உள்ள வச்சுறாங்க, சும்மா இருக்குமா, கொண்டு வச்சிருவோம். ஜெயிலோட ஒஸ்ட் வந்துருக்கிற வெளியே. ஆமா, நம்ம பசங்க அப்படி அது பண்ணுவாங்க நிறைய. அடுத்து இந்த மரிய வில்சன் பத்தி நம்ம இன்னொரு பாயிண்ட்ஸ் வந்து பேசுவோம். இந்த மரிய வில்சன் பார்த்தோன்னா ஜேபிஆர் அப்படின்னு ஒரு கல்லூரி வச்சு நடத்திருக்கிறாரு. அந்த கல்லூரியில வந்து ஏதோ ஒரு ஆர்ச்சி கட்டுறதுக்காக நைட் ஒரு நைட்டா, அதாவது 2 மாசமா கட்ட வேண்டிய ஒரு ஆர்ச்சி வந்து ஒரே நைட்ல கட்டி அது சரியாம காயம், அதாவது ஈரப்பதத்தோட இருந்து சரியா காயாம அந்த ஆர்ச்சி அப்படியே விழுந்ததுல கிட்டத்தட்ட 15 பேர் வந்து வடக்கன்ஸ் வந்து இறந்துட்டாங்களாம். அதுக்கு அந்த 15 பேர் பாதிக்கப்பட்டவங்க பார்த்தோன்னா இந்த மரிய வில்சன் பார்த்தோன்னா ஒரு பைசா தரலையா. சோ பாரு, அப்ப அப்பாவே வடக்கன் சிங் வந்து வேலைக்கு வரான், பாதிக்கப்பட்ட தன்னுடைய காலேஜுக்கே பாதிக்கப்பட்டவனுக்கு காசு தர மாட்டேன்னா நீனா எப்படி மக்களுக்கு நீ நல்லது செய்வ? நீனா எதுக்கு வர? இப்ப பினாமு சொத்தியம் காலேஜ் சொத்தியம் வந்து பாதுகாக்கணும், அதுக்காக நமக்கு ஒரு அரசாங்கம் அங்கீகாரம் ஒண்ணு தேவைப்படுதுங்களா? உள்ள வரீங்களா? அதெல்லாம் இல்லைங்க, அதுதான் மக்கள் நல்லது சேர்த்தா வராரு, அவ்வளவுதான். அதே கான்செப்ட் தான் கொண்டணும். இடி ரைடி வந்துச்சுன்னா நான் படத்துல சம்பாரிச்சா 1000 கோடி வந்து காப்பாற்ற முடியாது, அதனால நம்மளும் கட்சிக்குள்ள வரணும் ஒன்னு, அதுதான் வராரு. சோ தன்னுடைய பினாமி சொத்துக்களும் தன்னுடைய பினாமிகளையும் வந்து பாதுகாக்கதான் அரசியல் கட்சி தொடங்கி அண்ணன் போன்ற ஆட்களும் பல ஆட்களும் உள்ள வராங்க. மக்களே உஷாரா இருங்க. ஏன் நான் சொல்றேன்னா, டீலிமிட்டேஷன் வந்து அந்த ஒரு இஷ்யூ போச்சு. அந்த இஷ்யூக்கு பார்த்தோன்னா தமிழகத்துல இருந்து ஒரே குரல் மட்டும் தான் மிக கடுமையா இருந்தது. அது முதல்வர் ஸ்டாலினோட குரல் மட்டும் தான் கடுமையா இருந்தது. அதன் காரணமாக அந்த மசோதாவுக்கு பார்த்தோன்னா அதிகப்படியான வாக்குகள் இல்லாதால் அது தோல்வியில் போய் முடிஞ்சது. அதனால அது தமிழ்நாட்டுடைய வெற்றி அப்படின்னு சொல்லி இங்க கொண்டாடுறாங்க. ஆனா மொன்னம் பார்த்தோன்னா அது சார்ந்த ஒரு வார்த்தையும் பேசல. அப்ப மொன்னனுக்கு வந்து மக்களுக்கோ நாட்டுக்கோ பிரச்சனை இருந்தாலும் அவர் கண்டுக்க மாட்டாரு. எங்களுக்கே எங்க தலைவருக்கு 1000 பிரச்சனை இருக்குது, இது எங்க நாங்க கண்டுக்கிறது? 2 பொண்டாட்டி வச்சு பாவம் இல்ல. இந்திய தர முடிச்சிடலாம். வணக்கம்.